இந்த பராபவ ஆண்டு சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு உயர்வை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை இப்போ சால்வ் ஆகும். குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார். குரு பகவான் லாபத்தில் இருக்கிறாருன்னா நல்ல நண்பர்கள் ரொம்ப காலமாக உங்களுடைய சிறிய வயதிலிருந்து உங்களுக்கு இருப்பாங்க பாருங்க. அந்த நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வம்பு வழக்குகள் வேண்டுமென்றே உங்கள் மீது பாயக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. இல்ல நீங்க வம்பு வழக்குகள் நோக்கி தேடி போகிற ஆண்டு. சின்ன ராசியில கேது இருக்கார். ரெண்டாயிரத்தி 26 வருஷத்துல ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 3:33 பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இந்த பராபவ ஆண்டு பிறக்கக்கூடிய லக்கணம் ரிஷப லக்கணம். ராசி உங்களுக்கு நேர் 7வது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசி, சதய நட்சத்திரம், தேய்பிறை துவாதசியில் பிறக்குது. இந்த பராபவ ஆண்டு சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு உயர்வை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது இப்போ சால்வ் ஆகும். அதுவே பெரிய மனசுக்கு மகிழ்ச்சி தரும். இந்த ஆண்டு பிறக்கிற போது குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார். குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார்னா நல்ல நண்பர்கள், அவர்களுடைய துணை உண்டு. அதாவது இடையில சேர்ந்த நண்பர்கள் பல பேர் முதுகில் குத்துவாங்க, உங்களை விட்டு விலகி போயிடுவாங்கன்னு இருக்கு. அவர்கள் இடையில் சேர்ந்த நண்பர்கள். பட் ரொம்ப காலமாக உங்களுடைய சிறிய வயதிலிருந்து உங்களுக்கு இருப்பாங்க பாருங்க. அந்த நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குடும்பத்தை சேர்ந்த பெரியவர்கள் உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுவாங்க இந்த ஆண்டு. அதை கேட்டு நடக்கணும். உங்கள் வெல்விஷர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு நடங்க. பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குது. ஏன்னா வம்பு வழக்குகள் வேண்டுமென்றே உங்கள் மீது பாயக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. இல்லை நீங்கள் வம்பு வழக்குகள் நோக்கி தேடி போகிற ஆண்டு. ஏன்னா ராசியில் கேது இருக்கார். 7ஆம் இடத்திற்குரிய சனி 8ஆம் இடத்தில் இருக்கார். பொதுவாக அது நல்ல அமைப்பு இல்லை. உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர் இவரோடு சில கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த கல்யாணமே எனக்கு நடக்கலைன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதில் சந்தேகம் இல்லை. நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். திடீரென்று திருமணங்கள் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் நல்ல நண்பர்கள் என்று சமீப காலமாக யாரை கருதினீர்களோ பல நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர், அவர் உங்களை விட்டு விலகி செல்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். உங்களுடைய நண்பர்கள் நிறைய எதிர்பார்ப்பு வைப்பாங்க. உங்களால் நிறைவேற்ற முடியாத எதிர்பார்ப்புகளை வைப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அமைப்பும் சிம்மராசிக்கு உண்டு. ஆனால் என்ன யோகம் வருது, உங்களுக்கு தர்மாதிபதியாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான். அவர் அட்டமத்தில் இருக்கிறார். இதில் என்னன்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள். பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைச்சா வித்துடலாம். விற்காம வச்சிருக்கிறவங்களுக்கு சில வில்லங்கங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. கர்மாதிபதி சுக்கிரன் ராசி அதிபதியோடு சேர்த்து தர்மஸ்தானத்தில் உட்கார்ந்தாரு. நிறைய தர்மம் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சிம்மராசியை சேர்ந்த பெண்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் வரும். ஆண்களுக்கு பல தடைகள் இருக்கு, பெண்களுக்கு நிறைய உயர்வுகள் வரும். ஒவ்வொரு துறைகளிலும் புகழ் பெறக்கூடிய யோகம் சிம்மராசி பெண்கள், சிங்க பெண்களுக்கு அமைகிறது. நல்ல வேலை கிடைக்கும், ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். எவ்வளோ யோகம் பாருங்களேன். 6ஆம் இடத்திற்குரிய சனி 8ஆம் இடத்திலிருந்து ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்கள், ஒரு பயம் உங்களுக்கு உள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வியாதி வருமோ, அந்த வியாதி வருமோ, எதிரியால் இந்த பிரச்சனை வருமோ, அந்த பிரச்சனை வருமோ, இல்லை வேலை பார்க்குற இடத்துல எவனாவது கொளுத்தி போட்டு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருவானோ, அப்படிங்கிற பல வகையான ஒரு பதட்டங்கள் மனதிலே வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் சில விஷயங்கள் நிலை தடுமாறினாலும், வாழ்க்கையில் சில குறைவுகள் ஏற்பட்டால் கூட உங்கள் பிள்ளைகள் பக்கபலமாக இருப்பாங்க. அவர்களுக்கு நற்காலம் பிறக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு வருகிறது. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் இந்த ஆண்டு தங்கம் நிறைய வாங்க வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். தங்கத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த யோகம் உங்களுக்கு அமைகிறது. ஃபினான்ஷியலாக உயர்வு, உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியம், இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி பார்த்து தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. அப்படிங்கிற போது
ஹையர் எஜுகேஷன் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக அந்த வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் தொழில் வளம் பெருகும், வாழ்க்கையில் நிம்மதி பெருகும், மன சந்தோஷம் பெருகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யாருக்கு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. இந்த ஆண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியினால் சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். பொதுவாக ஆண்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிற அமைப்பும் சிம்மராசி ஆண்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தாம்பத்திய உறவில் மிக சிக்கலை சந்திப்பார்கள்ங்கிற ஒரு அமைப்பு இருப்பதனாலே அதற்குரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் உண்டு. இது நான் பொதுவான பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன், கோச்சார பலன்கள் சொல்கிறேன். உங்கள் ஜாதக ரீதியாக எப்படி இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை காட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட யாரை நீங்கள் வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னால் பரிக்கல் நரசிம்மர். பரிக்கல் நரசிம்மரை சிம்மராசிக்காரர்கள் வழிபடுகிற போது எல்லா வகையான மேன்மைகளும் உங்களை தேடி வரும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பராபவ ஆண்டுங்கிறது வரக்கூடிய நம்ம ஆங்கில ஆண்டில் இந்த 2026 ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தேய்பிறை துவாதசி. அந்த நாளில் ரிஷப லக்னத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ ஆண்டு. ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். இதில் எப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியிலே சூரிய பகவான் உச்சமாகவும் சுக்கிர பகவான் இணைந்தும் அமர்ந்திருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே ஆண்டு லக்னம் பிறக்கிறது. மிதுன ராசி அதில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். கும்ப ராசியிலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மீனத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் மெல்ல நகர்ந்து மேஷத்துக்கு போயிட்டார். அதனால் இப்போ சனி, செவ்வாய், புதன் பகவான் 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆக இதுதான் புதிய ஆண்டுடைய கிரக நிலைகள். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு சமூகம், நம்முடைய தமிழக சமூகம், இந்திய பொருளாதாரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிக்சட் ரிசல்ட்ஸ், கலவையான பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சரமாகவும் சுக்கிர பகவான் இணைந்து இருப்பதனால் ராசிக்கு திருமண விஷயம், திருமணத்துக்கு ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. நம்முடைய அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது.